அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே, எல்லாம் வல்லான் தாளே ஏத்து. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி 8வது பாடல். பரநாத தத்துவானந்த சாகச தரிசனம். பகிரங்கம் அந்தரங்கம் என்று 8வது பாடல்ல வள்ளல் பெருமான் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தியை நாம் சிந்திக்க போறோம். பரநாத தத்துவ ஆனந்தம். நாதம் என்றால் சாதாரணமாக ஒலியாகும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு உட்பட்ட ஒலிதான் கேட்கக்கூடும். அந்த அளவுக்கு கீழே இருப்பினும் மேலே இருந்தாலும் செவி புலனாகாது. இக்கால விஞ்ஞானம் சிற்றொலியை பெருக்கி கேட்க வைக்கின்றது. ஒளி பரவலாலும் மின்காந்த ஒளி வழி வெகு விரைவில் உலகெங்கும் கேட்க உதவுகின்றதா. அரிய மன உணர்வில் கேளாதெனில் கேட்கலாம், கேட்கப்படும். காணாததெல்லாம் காணப்படும். இந்த மன தூய்மை ஆகி மெய்ப்பொருள் அனுபவம் பெற முனையும் போது கேட்கப்படுவது பரநாத ஒலியாகும். இந்த பரநாத தத்துவத்தில் முடிவில்தான் பெரும் ஜோதி மலையாக கடவுள் ஒளி விளக்கம் தோன்றும். இந்த நிலையை பரநாத தத்துவ ஆந்தம் என குறிக்கப்பட்டு உள்ளது. மேலே இது சாகச தரிசனம் எனப்படுகிறது. இது இயற்கை உண்மை ஜோதி காட்சியா. இக்காட்சி வெளிப்பட்டு என்றென்றும் விளங்கி கொண்டிருப்பதுதான் சாகச நிலையா. இதுவே சுத்த நிலையாக தோன்றி நின்று மறைந்து போகும் நிலை. சகல கேவலம் எனப்படும் உலக வாழ்விலே புறநிலை காட்சி நினைப்பு மறைப்பால் சலித்து கொண்டிருப்பதை விட்டு அக ஒளி அனுபவம் பெற்று அவ்வொளி ஒன்றே யாவற்றின் உள்ளே இருந்து அதுவாய் தோன்றி விளங்குவதாக காணுகின்ற காட்சி சாகச தரிசனமா. பகிரங்கம் அந்தரங்கம். புறம் அகம் அல்லது வெளி உள் என்று லேசாய் சொல்லி